கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பெற்ற நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைய அனுதின உணவில் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 29வது வசனம். கர்த்தருக்கு அவருடைய நாமத்திற்குரிய மகிமையை செலுத்தி காணிக்கைகளை கொண்டு வந்து அவருடைய சந்நிதியில் பிரவேசியுங்கள். பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அன்பானவர்களே, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை செலுத்துங்க. அவருக்கு உண்டான காணிக்கைகளை கொண்டு வந்துடுங்க. பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்க. நீங்கள் ஆலயத்துக்குள்ளே பிரவேசிக்கிற போது கர்த்தருக்குண்டான மகிமையை செலுத்தி அவரோட காணிக்கையை செலுத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த வேத வசனம் நமக்கு சொல்லுகிறது. சரி, இப்போ நம்ம இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, மொத்தத்துலேயும் நாம் பரிசுத்தமாக இருந்து ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டும் என்பது இதனுடைய கருப்பொருள். இப்போது கர்த்தருடைய மகிமையை செலுத்தணும். அவருக்கு உண்டான மகிமை என்ன அப்படின்னா, நம்முடைய வாழ்க்கையில், அன்றாட வாழ்க்கையிலும் சரி, மற்ற எல்லா சூழ்நிலைகளிலும் நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறவர் கர்த்தர். அதிகாலையில் எழுந்திருச்சிலிருந்து மறுபடியும் இரவு படுக்க போகிறப்ப வரைக்கும், அப்புறம் இரவு படுத்து தூங்கும்போது, உறக்கத்தின் போதும், மற்ற எல்லா சூழ்நிலையிலும் ஒவ்வொரு வினாடியும் நம்மை பாதுகாத்து நம்மோடு பயணித்து கொண்டிருக்கிறவர் கர்த்தர். அப்போ நான் அல்ல, என்னுடைய ஒவ்வொரு வினாடியினுடைய பிழைப்பிற்கும் காரணம் நீங்கள் தான் அப்படிங்கிற அந்த உன்னதமான எண்ணத்தோடு கூட நாம் ஆலயத்துக்குள்ளே வரணும். அதுதான் அவருக்கு நம்ம கொடுக்குற மகிமை. அப்போ நம்ம வர்றப்போவெல்லாம் அவருக்கு நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஒவ்வொரு சூழ்நிலையிலும் நம்மை பாதுகாப்பதற்கும், நம்மை பாதுகாத்ததற்கும், நம்மை வழிநடத்தினதற்கும், நமக்கு ஜீவனோடு வைத்திருக்கிறதற்கும் நாம் அவருக்கு நன்றி சொல்லுவது தான் அவரை மகிமைப்படுத்துவது. அது மட்டும் இல்லை, நம்ம ஏதாவது ஒரு சூழ்நிலையில், ஒரு சிக்கலில், ஒரு வியாதியில், ஏதாவது ஒரு பிரச்சனையில் நாம் சிக்கிட்டு இருக்கிறப்போ நமக்கு விடுதலை கொடுத்திருக்கிற கர்த்தரை மற்றவர்களுக்கு முன்பாக நாம் அதை பிரஸ்தாபப்படுத்துவது தான் நாம் அவரை மகிமைப்படுத்துவதற்கான அர்த்தம். அப்போ இந்த மகிமைப்படுத்துதல் என்கிற அந்த நன்றி உணர்வோடு கூட நீங்கள் என்ன பண்ணுங்கள், கர்த்தருடைய ஆலயத்தில் பிரவேசிங்க. நன்றி உணர்வு இல்லாதவங்களாக நீங்கள் என்ன பண்ணாதீங்க, ஆலயத்துக்குள்ளே வராதிங்க. அது ஆண்டவருக்கு பிடிக்காது. அப்புறம் காணிக்கைகளை கொண்டு வாங்கன்னு சொல்கிறார். என்ன காணிக்கை அப்படின்னா, இப்போது நம்ம இடத்துல ஆண்டவர் நிறைய நமக்கு கொடுக்குறார். நமக்கு உண்டான தேவைகளை, அன்றாட பிழைப்பிற்குண்டான ஊதியத்தை, மாத ஊதியம், இப்படி நமக்கு என்னென்ன தேவையோ அதை கர்த்தர் கொடுக்குறார். இப்போ நம்ம அதிலிருந்து எடுத்து, நமக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிறார் இல்லையா, அதிலிருந்து எடுத்து கொஞ்சம் நம்ம ஆலயத்தினுடைய பராமரிப்புக்கு, ஆலயத்தில் வர்ற ஏழைகள் சாப்பிட்றதுக்கு, ஆலயத்தினோட நிர்வாகத்துக்கு, இப்படியெல்லாம் நம்ம என்ன செய்யணும்னு, நம்மளால் என்ன முடியுமோ அதை கொண்டுக்கிட்டு வரணும். வெறுங்கையோடு வரக்கூடாது. என்ன முடியுதோ அது, கட்டாயமாய் அல்ல. இதை நீங்கள் கொடுத்தே தான் தீரணும், இந்த தொகை நீங்கள் கொடுத்தாகணும், இந்த பணம் நீங்கள் கொடுத்தாகணும் அப்படின்னெல்லாம் கட்டாயமெல்லாம் கிடையாது. நம்மளால் என்ன முடியுமோ, இப்போ நம்ம வீட்டில் ஒரு அரிசி வாங்குகிறோம், ஒரு மூட்டை அரிசி வாங்குகிறோன்னு வைங்களேன், அதில் ஒரு 2 கிலோவோ 3 கிலோவோ எடுத்து நாம் என்ன செய்யலாம், ஏழைகளுக்கு கொடுக்க சொல்லி அழைத்து கொண்டு வந்து கொடுக்கலாம். அல்லது நம்ம வயலில் ஏதாவது விளைஞ்சிருக்குது அப்படின்னா அதில் முதற் பலனை கொண்டு வந்து அதில் கொஞ்சம் எடுத்து கொண்டு வந்து கொடுக்கலாம். காய்கறிகள் வந்திருக்கு, அப்படி நம்மளால் என்ன முடியுதோ அதையே என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, காணிக்கையாக கொண்டு வந்து கர்த்தரோட சமூகத்தில் நம்ம என்ன பண்ணணும், கொடுக்கணும். அது மட்டும் இல்லை, பரிசுத்த அலங்காரத்துடனே கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். அலங்காரம்னா மேக்கப் பண்ணிட்டு வர்றதில்லை, பரிசுத்த அலங்காரம். பரிசுத்த அலங்காரம்னா என்ன அப்படின்னா, நாம் நம்மை முழுமையாய் காத்துக்கொள்ளணும். எந்த சூழ்நிலையிலும் நாம் தவறானவர்களாக இருக்கக்கூடாது, தப்பு செய்கிறவங்களாக இருக்கக்கூடாது.
அப்படியே நம்ம இடத்துல தப்பும் தவறுகளும் இருந்தாலும் நாம் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, அந்த தவறுதலை விட்டு ஒழித்து நம்மை சுத்தப்படுத்தி கொள்ளுகிறவர்களாக நாம் இருக்கணும். கடவுளோட சன்னிதானத்தில் வர்றப்ப நம்மிடத்தில் என்னென்ன குற்றம் குறைகள் இருக்கிறதோ, நாம் என்னென்ன தப்பு பண்ணணுமோ, நாம் என்னென்ன பிரச்சனைகளை நாம் சந்தித்தோமோ, இது எல்லா பிரச்சனைகளிலும் இருந்து நாம் நம்மை விடுவித்து கொள்ளணும். ஆண்டவரோட சமூகத்தில் சொல்லி, ஆண்டவரே இப்படி நான் ஒரு பாவம் பண்ணிட்டேன், அல்லது இப்படி ஒரு மீறுதல் பண்ணிட்டேன், என்ன நீங்கள் விடுவிக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவரோட சமூகத்தில் நாம் சொல்லி நம்மை வெறுமையாக்கணும், நம்மை சுத்தப்படுத்தி கொள்ளணும். நாம் அந்த பாவ செயல்லையே கர்த்தரோட போய் தொழுது கொண்டோம்னாக்கா நம்முடைய இருதயமும் நம்முடைய எண்ணங்களும் சுத்தமாக இருக்காது. அப்போ அதை நாம் அவரோட சமூகத்தில் சொல்கிறப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னு கேட்டிங்கன்னா, சுத்தப்படுத்தப்படும். அப்போ நாம் நம்மை சுத்தமாக்கி கொண்டு ஆண்டவரோட சமூகத்துக்கு வர்றப்போ அந்த சுத்தம் தான் நமக்கு அலங்காரம். அன்பானவர்களே, அப்போ நாம் என்ன செய்யணும்? கர்த்தரோட சமூகத்துக்கு வர்றப்ப நாம் அவரை மகிமைப்படுத்தணும், அவருக்கு உண்டான மகிமையை செலுத்தணும், அவருக்கு உண்டான காணிக்கைகளை நம்மளால் இயன்றதை செலுத்தணும், நம்மை சுத்தப்படுத்தி கொண்டு அவரை தொழுது கொள்ளணும். நிச்சயமாகவே இப்படி செய்கிற போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய குடும்பத்தில் நிறைவாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த அனுதின உணவிற்காக நன்றி. இந்த நாளை நீர் ஆசீர்வதித்து கொடுத்ததற்காகவும் நன்றி. ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நீர் எங்களோடு கூட இருந்து எங்களை வழிநடத்துகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. நீர் என்றென்றைக்கும் எங்களோடு கூட இருக்கிற அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, நாங்கள் உம்மை பரிசுத்த அலங்காரத்துடனே தொழுது கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க. எங்களிடத்தில் இருக்கிற குற்றங்களை, குறைகளை, பாவங்களை, மீறுதல்களை உடைய சமூகத்திலே ஒப்படைத்து விட்டு ஆண்டவரே, நாங்கள் எங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ள நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டும். தொடர்ந்து உமது கிருபையும் உம்முடைய அன்பும் எங்களை வழி நடத்தட்டும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.